இந்த கேடிஎம் டியூக் மாதிரி ஹை ஸ்பீட் இன்ஜின் வண்டியை வாங்கிட்டு அதிவேகமா வண்டி ஓட்டுற பசங்கள்ட்ட இதுக்கு தான் படிச்சு சொல்றது வண்டியை மெதுவா ஓட்டுங்கடா, வண்டியை மெதுவா ஓட்டுங்கடா. நான் கேட்பாங்க நீங்க நினைக்கிறிய, கேட்கவே மாட்டாங்க. நம்மளே சொல்லுவோம் பட்டாதான் திருந்து வாங்கி விடுங்க போய் தொலையட்டும் அப்படின்னுவோம். ஆனா பட்டா திருந்துறப்ப அவன் உயிரோட இருக்கணுமே. அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. அதாவது சென்னை பூந்தமல்லி பக்கத்துல சென்னீர் குப்பம் அப்படின்ற ஏரியாவை சேர்ந்த ஒரு பையன் தான் நிர்மல்ன்ற பையன். காலேஜ் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருந்திருக்கேன். இவனுக்கு இவங்க அம்மா வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள கேடிஎம் டியூக் 390 வண்டியை வாங்கி கொடுக்குறாங்க. 10-11 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கையில வெறும் 10 நாள்ல, அதாவது நேத்து சனிக்கிழமை இந்த நிர்மலும், அதாவது இந்த பைக் வாங்கினால அந்த பையனும், அந்த பையன் கூட சந்தோஷ் இன்னொரு பையன் வேலை பார்க்குறான். இந்த பையன் பார்ட் டைம் ஜாப் பண்ற நிறுவனத்துல, அதாவது இவங்க வேலை பார்க்குற கம்பெனில இருந்து அதிகாலையில பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதாவது வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பைக்ல நல்லா ஃபாஸ்டா வந்துட்டு இருந்திருக்காங்க. அதிகாலையில நல்லா பனிமூட்டமா இருந்திருக்கு. அந்த பனிமூட்டத்துக்காவது வேகத்தை குறைச்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் சாலை ஓரமா வேகமா வந்திருக்காங்க. அப்போ சாலை ஓரத்துல நிப்பாட்டி வச்சிருந்த ஒரு லோடு லாரியில போய் மோதுறாங்க. ஹெல்மெட் வேற 2 பேரும் போடல அப்படின்றதுனால மண்டையிலே நல்லா அடி. 2 பயலுகளுமே ஸ்பாட்லயே அவுட். இதுல இந்த பயலுக ஏதாச்சும் ஒன்ன ஃபாலோ பண்ணியிருந்தா கூட இப்ப உயிர் பொழைச்சிருந்திருக்கும். முதல்ல 2 பேரும் ஹெல்மெட் போட்டு போயிருந்திருக்கணும். இப்ப தலையில அடிச்சதுனால 2 பேருமே உயிரிழந்திருக்காங்க ஸ்பாட்ல. இன்னொன்னு அதிகாலையில வாகனம் எதுவும் ரோட்ல வராது அப்படின்ற நோக்கத்துல அதிவேகமா போனது. இன்னொன்னு பனி இறங்கும் போது நம்மளுக்கு பார்வையே தெரியாது. அப்படி இருக்கும்போது முன்னாடி ரோட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாத போது அவ்வளவு வேகமா போயிருக்க கூடாது. இதுல ஏதாச்சும் ஒன்ன பண்ணியிருந்தா கூட இந்த பயலுக இப்ப உயிர் பொழைச்சிருந்திருக்கலாம். அதாவது வீட்டோட கஷ்டம் தெரிஞ்சதே அந்த பையன் படிக்கிறப்பவே பார்ட் டைம் ஜாப் பண்றான். சரி நம்ம பையன் படிக்கிறப்பவே பார்ட் டைம் ஜாப்லாம் போறானே, பொறுப்பா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 3.5 லட்சம் ரூபாய் உள்ள ஹை ஸ்பீட் வண்டியை வாங்கி கொடுக்குறான். பாருங்க 10 நாள் அவங்க மயன் வந்து இவ்வளவு வேகமா போய் 2 பேர் இப்ப உயிர் போச்சு. அந்த பையனோட பின்னாடி உட்காந்து அந்த பையனும் உயிர் போச்சு. 2 குடும்பம் இப்ப கலங்கி நிக்குது. அதிவேகமா பயணம் செஞ்சதுனால. மிடில் கிளாஸா இருக்கிற பையன் ஒரு வண்டி வாங்குறோம், நம்ம வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு லோனை போட்டு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்குறாங்க. அதுவும் ஹை ஸ்பீட் வண்டியா தான் வாங்குவாங்க. அப்பதானே துணியை கவுத்தி போட்டு அதை தூக்கி போட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்து சீன் போட முடியும். அதுலலாம் ஒரு பெருமை மயிரும் இல்லைன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்கடா. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து 3.5 லட்சம் ரூபாய் பைக் உனக்கு வருதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கு. அதுக்காக கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டினா என்ன குறைஞ்சாடா போயிருவிய? வேறடா உள்ள குறிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க. கடல் ராசானா எப்படி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பூமர் அங்கிள் சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில.